சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். பட வேண்டிய விஷயம் இன்னும் உண்டு. நேர்மையான அதிகாரி என்று சொல்கிறால் அவர் மீது ஏதோ குற்றச்சாட்டே இல்லாத மீது அந்த பொன்மாணிக்கவேல் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு நிர்வாகத்தில் இருக்கிறது. உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையால் இந்த குற்றச்சாட்டிலிருந்து இன்றைக்கு தப்பித்து அவர் இன்றைக்கு அந்த குற்றச்சாட்டிலிருந்து பதில் சொல்லாமல் இன்றைக்கு அவர் தன் பணி ஓய்வு பெற்றிருக்கின்றார். இதே சாதாரண நிலையில் இருந்தால் ஒரு காவலாளிக்கு அவர் மீது குற்றச்சாட்டு இருந்திருந்தால் அவர் பணி ஓய்வு செய்வதற்கு விட்டிருப்பார்களா? அப்போது உயர் அதிகாரி என்ற கோதாவிலே உயர்நீதிமன்றத்தினுடைய துணையோடு தன் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள் பதில் சொல்லாமல் இன்றைக்கு அவர் பணி ஓய்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு அவர் என்ன பதில் சொல்றாரு? இதுக்கு இந்த நேர்மையான அதிகாரி என்றால் அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள் நேரம் பதில் சொல்லியிருக்க வேண்டும் இல்ல? அந்த குற்றச்சாட்டிலிருந்து அவர் நிரபராதி என்பதை தான் நிரூபித்திருக்க வேண்டும் இல்ல? இதுவரைக்கும் அவர் நியமனம் செய்யப்பட்டு பொன்மாணிக்கவேல் இந்த சிலை கடத்தல் சட்டத்திலே நியமனம் செய்யப்பட்டு எந்த குற்றத்தை அவர் இதுவரை கண்டுபிடித்திருக்கிறார், எத்தனை சிலைகளை அவர் கண்டுபிடித்திருக்கிறார், எத்தனை பேரை கைது செய்திருக்கிறார் என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். இதுதான் எங்கள் அரசின் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் மேல்முறையில் சொல்லியிருக்கிறோம். அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதுவரைக்கும் எந்த பணியுமே செய்யவில்லை. நேர்மையான அதிகாரியாக இருந்தால் தான் யாருக்குமே அடிப்பணிய மாட்டோம் என்றால் அது என்ன அர்த்தம்? நான் உயர் அதிகாரிக்கும் பணிய மாட்டேன், அரசுக்கும் அடிப்பணிய மாட்டேன் என்றால் என்ன? ஆனால் அவர் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு யாருக்கும் கைப்பாவையாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தேசிய மருத்துவ கவுன்சில்